அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நேயர்களே. எடப்பாடி ராசி நேயர்களே, 3ஆம் இடத்துல இருந்த செங்கோட்டையின் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களை எப்ப எரிக்கிறதுன்னு காத்துட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல இருந்த ஓபிஎஸ் 11ஆம் இடத்துக்கு போய் உங்களை பகையோட பார்த்துட்டு இருக்காரு. 6ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் 5ஆம் இடத்துல சம்பந்தமே இல்லாம சசிகலாமா கட்சியை தொடங்கி உங்களுக்கு எப்ப சங்கூதலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில 4ஆம் இடத்துல ஜெயக்குமார் எப்பன்னு காத்துட்டு இருக்காரு. என்னைக்குமே உங்களுக்கு சூரியனால பலன் இருந்ததே இல்லை. எப்பயும் சூரியன் உங்களுக்கு பகையாதான் வேலை செஞ்சிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் உங்களுக்கு பாதுகாப்பா குரு தேவர் இருக்காரு. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்குங்கிற மாதிரி உங்க கூடவே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கோடி நன்மைகள் இந்த முறை கிடைக்க போகுது. ஆட்சி கட்டல்ல நீங்க அமர்றதுக்கான வாய்ப்புகளையும் குருவே ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. உங்க மேலேயே அந்த குரு சவாரி பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க பீச்சு குதிரை இல்ல ஓடுற ரேசு குதிரைன்னு என்னைக்கு அவங்கள தள்ளி விட்டு தாவாயில மிதிக்க போறீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் பரிகாரமா உங்க கூடவே புதுசா டிடிவி அண்ணன் சேர்ந்திருக்கிறதுனால ராகு கேது நிழலால பலன்களை மறைக்கிற மாதிரி இவங்களால வர்ற கெட்ட பலன்களை அவர் மறைக்கிறாரு. இதற்கு பரிகாரமா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு டெல்லியில இருக்கிற மொட்டை சுவாமிகளை போய் சந்திச்சு எல் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நீங்க ஆட்சி கட்டில் அமர்றது ரொம்ப உறுதி நேயர்களே. அடுத்ததா சூரிய ராசி நேயர்களே, 5 வருஷம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுத்திருந்தாலும் இந்த தடவை சனி பகவான் உங்க மேல செம கடுப்புல இருக்காரு. அதனால நீங்களும் பரிகாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. உங்களுக்கு இடது கிரகமும் வலது கிரகமும் எப்பவும் நன்மைகளையே கொடுத்துருக்கு. ஆனா உங்களால அந்த கிரகங்கள் நன்மை அடைஞ்சதே இல்லை. அதிகாரத்துல பங்கு கேட்டுக்கிட்டு இருந்த கிரகங்களை நீங்க அழகா வளைச்சி போட்டிருந்தாலும் நீங்க நிக்கிற எந்த இடங்கள்லயும் அவங்க சரியா வேலை பார்க்க போறதில்லை. அதே நிலைமை தான் அவங்களுக்கும். அதனால நீங்களும் நிச்சயமா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம். டெல்லிக்கு போய் பிரம்மச்சாரி சுவாமிகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பூஜையை போட்டா எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும். அடுத்ததாக விசில் ராசி நேயர்களே, ரொம்ப வருஷமா ஆட்டம் பாட்டம் சந்தோஷம்னு சுத்திக்கிட்டு இருந்த நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா நிறையவே பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க. கொள்ளையடிச்சு கொலை பண்றவெல்லாம் சந்தோஷமா இருக்க இந்த காலத்துல ஒழுங்கா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நீங்க ஒழுக்கம் கட்டவன் பேர் வாங்க சனி பகவான் காரணமா அமைஞ்சிட்டாரு. பாத சனின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது சனி பகவான் பெண் ரூபத்துல ஜென்ம சனியா உங்களை ஆட்கொண்டிருக்காரு. என்னதான் நீங்க விசில ஊதி ஊதி கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாலும் கரும்பு கட்டைகள்னால வாங்குற அடியை உங்களால தாங்க முடியல. இதற்கும் பரிகாரம் இருக்கு. சங்கீத சுவாமிகளை வீட்டுக்கு அழைச்சி சமரச பூஜை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்ச பின்னாடி நீங்க நிறைய பலன்களை அனுபவிப்பீங்க.